Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கே மேலே காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்ட டிசைன் வேறு, பட் அது நம்ம பண்ண முடியல, ஏன்னா பார்டர் நமக்கு பத்தலை. அதனால் இது தான் பண்ண போகிறோம். நான் அவங்கக்கிட்ட பேசி டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வாங்க பேக் பட்டன் மட்டும் இதில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10.5 வேணும். பேக்லேருந்து பார்த்திங்கன்னா 10.5, வித்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு. இப்போ மேலே நெக் வரைகிறதுக்காக ஒரு 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த டிசைனுக்கு இப்படி தான் பண்ணணும். 2 இல்லை 1.5 உங்களுக்கு விருப்பமானது வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.25 மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பாயிண்ட், ஒரு லைன் வந்து ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கும் மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 6 இன்ச் இருக்குது. 6க்கு பாதி 3 இன்ச்சு. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கர்வாக அவங்க காமிச்ச டிசைனில் அப்படி தான் இருக்குது, கர்வாக போடணும். அதனால் நான் அந்த கர்வ் ஸ்கேல் எடுத்து கர்வ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கர்வ் வந்து அழகாக நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கர்வ் வருது பார்த்திங்களா, இந்த போர்ஷனில் மட்டும் நமக்கு வந்து போட்லி பட்டன்ஸ் வரும். அதை வந்து நம்ம எத்தனை வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே பேக் சைடில் நம்ம ட்ரேஸ் எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்கை வந்து ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே போட் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக மைல்டாக கொடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் அப்படியே இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எங்கெல்லாம் நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் வைக்கலான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ்க்கும் இடையில வந்து 1 இன்ச் கேப் இருக்கலாம், இல்லை 3/4 இன்ச்சு. அது இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3/4 இன்ச் கேப்பில் ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன். சும்மா கையிலே வச்சுக்கிறேன். ரேண்டமாக நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா, இவ்வளோ தான் வரும்ன்ட்டு. அந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வச்சு எடுத்துக்கிறேன். இது மொத்தம் எத்தனை டாட் வச்சுருக்கோமோ அத்தனை போட்லி பட்டன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரோப் வரும். சென்டர் போர்ஷனில் வந்து உங்களுக்கு ரோப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பேப்பர் கேன்வாஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காட்டன் பால்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட இந்த மெயின் கிளாத்தில் வச்சு ஒன்றா வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். நம்ம என்கிட்ட இருக்க குட்டி குட்டி கிளாத்லாம் எடுத்துக்கிறேன். த்ரெட்டை வந்து நம்ம மிஷினில் இருக்கிறதே அப்படியே நீடில் இல்லாமல் வெளிப்பக்கமாக அப்படியே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பால்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா சுற்றுங்க. சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி அப்படியே ஒரு நாட் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 16 காட்டன் பால்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த 16ஐயும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ரோப்பும் தேவைப்படுது. ரோப் நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துக்கிறேன். லென்த்தியாகவே எடுத்து அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பேக்கில் நாட் வைப்போம் இல்லையா, 1/4 இன்ச்சில் தைச்சிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரோப்பும் முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நம்ம லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து டைரெக்டாக நம்ம லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக சுற்றி மட்டும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிக்ஸ் வந்து உங்களுக்கு தம்ப்நெயில்ல வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஸ்லீவு, அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஒரு ப்ளவுஸாக வந்து லைவ் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெறும் பேக் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முழுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லைவ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே இருக்க அளவு வந்து சரியாக இருக்கான்ட்டு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக இந்த அளவு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே வர மாதிரி அப்படியே நம்ம ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே பின் குத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனிங்கோடு சேர்த்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கரெக்டாக இந்த மேலே இருக்க லைனும் கீழே இருக்க அந்த சென்டர் போர்ஷனும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஷேப்புக்கு மேலே நம்ம அப்படியே சுற்றிலும் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம என்ன ஷேப் போட்டிருக்கோமோ எதையும் விடாமல் அப்படியே கண்டினியூவாக ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து போட்லி பட்டன்ஸ் வைக்கணும். இதில் நான் லைட்டாக கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே பேக்கில் திருப்பிக்கலாம். அடியில் கேன்வாஸ் இருக்குது, அதுக்கு மேலே இந்த கிளாத் இருக்குது இல்லையா, நம்ம போட்லி பட்டன்ஸ் எங்கெல்லாம் வைக்கணும்னு டிசைட் பண்ணோமோ அந்த லைனுக்கு மேலேயே ஒரு வந்து இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? பிசுறுலாம் வந்து அந்த நெக்குக்கு உள் பக்கமாக போகிற மாதிரி, போட்லி பட்டன்ஸ் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம இது மாதிரி வச்சு ஒன்று ஒன்றா ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கர்வ் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி கீழே நம்ம தையல் போட்டிருக்கோம், அதனால் அந்த தையல் தெரியும். அதுக்கு மேலே இதை வச்சு நான் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் உள் பக்கமாக 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போடணும். இந்த பிசுறெல்லாம் வெளியே எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சப்போஸ் நம்ம இதை அப்படியே வச்சு தைச்சிட்டோம்னா கண்டிப்பாக இதனோட பிசுறெல்லாம் உங்களுக்கு சைடில் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் உள் பக்கமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோப்பை எடுத்துக்கலாம். இந்த ரோப்பை அப்படியே டபுளாக மடித்து பார்க்குறேன், எந்த அளவுக்கு எனக்கு தேவைன்னு
டிசைட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 2 இன்ச் போல் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். மொத்தம் ஒரு 6 ரோப் வந்து நமக்கு தேவைப்படும். கரெக்டாக 6 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 சொல்லி 6 ரோப் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து ரோப்பை வந்து கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக 2 கார்னரில் 2 வந்துடும், பேலன்ஸ் இடையில வந்து 1 வந்துடும். அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ரா எட்ஜஸ்லாம் எப்போதும் உள் பக்கம் தான் வரணும். நம்ம கட் பண்ணி தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த ரா எட்ஜஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அவுட்டரில் நம்ம ஃபினிஷிங் கிளாத் வந்து அவுட்டரில் இருக்கணும். அது மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ஃபோல்டிங் தெரியுதுங்களா, அந்த பக்கம் இருக்குது. ரா எட்ஜஸ்லாம் உள் பக்கம் இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இது அப்படியே இந்த ஃபோல்டரை தூக்கிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். துணியை பாருங்கள், டபுளாக ஃபோல்டு பண்ணி நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 2-3 தையல் அந்த கிளாத் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை ஒன்றே கூட போதும், ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டபுள் ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதனால் ஒரு ஸ்டிச் கூட போதும் தான். இதே மாதிரி இன்னொரு ரோப்பையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நமக்கு இந்த ஒர்க்கில் வந்து மேஜர் வேலை. இப்போ இடையில இருக்கிறதும் நமக்கு வெளியே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த த்ரெட்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் இங்கே ரொம்ப எக்ஸஸாக இருக்குல்ல கிளாத்து, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பிசுறு இருக்கிறதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். அது இல்லாமல் இது லைனிங்குள்ளே வேறு இருக்கும் இல்லையா, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிசுறுலாம் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடு உள்ளதையும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணது இப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தை ரைட் சைடு நமக்கு மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கிறேன். கேன்வாஸ் வந்து இப்போ நமக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அளவெல்லாம் சுற்றி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வச்சுட்டு நான் பின் குத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே வரக்கூடாது. நமக்கு அவுட்டரில் இருக்கலாம், அந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த சைடு உள்ளே பண்ணது நம்ம ரா எட்ஜஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக பண்ணது. அது மெயின் தையல் இல்லை, இது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. எது மெயின் தையலோ அதில் போடுங்க. இதில் வந்து ஒரு வாட்டி நம்ம தையல் போட்டால் அது பிரித்து எடுக்க ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அது துணி மேடு பள்ளமாக இருக்கும். அந்த போட்லி பட்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அன்னீவனாக வந்துடும், நமக்கு சரி வராது. அதனால் பண்ணும்போதே கவனமாக பண்ணணும். இதில் பயங்கர சுருக்கம் வேறு வரும் இதெல்லாம் தைக்கும் போது. இதே காட்டன்னா கூட அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. பட் இந்த துணியெல்லாம் வந்து ரொம்ப தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். பாருங்கள், அந்த மாதிரி அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பட் இது தைக்கும் போது நமக்கு ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே லைன் மேலேயே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்கா எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த பேப்பரை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி உள்ளேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அர்க்காத் போடணும். மெயினாக வந்து இந்த கர்வ் இருக்க இடத்துலலாம் அர்க்காத் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார்னருக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஷேப் நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப கிளாத் இருந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், நல்லா இருக்காது. அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் ஃபுல்லாக போட்லி பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 2த்துக்கும் இடையில உள்ள கேப்பில் தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ்க்கும் இடையில இந்த மாதிரி கட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து திருப்பறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும். நான் ஆல்ரெடி நம்ம ரோப் கொடுத்துருக்கோம், அந்த ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துகிட்டு நம்ம அந்த நெக்கை சுற்றி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். துணியெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பின் வச்சு இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுறலாம். அதே போல் இந்த சைடும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த சைட் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல நல்லா கார்னர்ஸ் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி துணியெல்லாம் கண்டிப்பாக சுருக்கம் வரதான் செய்யும். அது இல்லாமல் இதே காட்டன்னா நமக்கு இந்த அளவுக்கு சுருக்கம் வந்து வராது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அப்படியே எடுத்து விட்டு இந்த போட்லி பட்டன்ஸ் அந்த சைடில் சில சமயம் வந்து ரோப்பில் வந்து அந்த த்ரெட்டு வந்து தெரியும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நான் லைட்டாக அந்த போட்லியாக கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளின மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லா ஈக்குவல் ஆகிடும். ரோப் தெரியாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பொறுமையாக. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. சென்டரில் வந்து நமக்கு வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது இந்த உள்ளே வந்து இந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்திங்களா, எனக்கு வந்து வெளியே கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜில் இந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நான் தெரியாதுன்னு தான் நினச்சேன், திக்காக இருக்குன்னு நினச்சேன்.
பட் அதுவும் தெரியுது. இன்னொரு லைனிங்கும் ஒன்று கொடுத்துருக்கலாம். பட் நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் நான் இந்த கேன்வாஸ் மட்டும் ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸை சுற்றி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணி அந்த மாதிரி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ எந்த துணி இருக்கும் இல்லையா, இதை அப்படியே மடித்து 1 இன்ச் மட்டும் நமக்கு பேக் சைடில் இருக்க மாதிரி பேலன்ஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி நீட்டாக மடித்து ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபுல் லைவ் வீடியோ வேணும்னா நமக்கு சொல்லுங்கள். நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். லைவாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி தான் ரெடி பண்ணிடணும் இந்த ப்ளவுஸை. இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுட்டு பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பேலன்ஸரு. அதை அப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி இதான் நமக்கு சென்டர் போர்ஷன். இதே மாதிரி இந்த அளவை எடுத்து 5 இன்ச் வருது. அதே 5 இங்கே வச்சு மறுபடியும் இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். மார்க்கிங் கொடுத்துட்டு இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4, 4.5 அந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பக்கம் பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கம் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் பேக் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதனோட ஃப்ரண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். கரெக்டாக 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஸ்கேலப்புக்கு கீழேருந்து நம்ம ஸ்டிச் வரணும். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஷோல்டரும் பிரின்சஸ் லைனும் நான் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது அப்படியே பேக்கில் திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம ஓவர்லாக் பண்ண ப்ளேஸ் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதனோட சென்டர் நம்ம வச்சுக்கணும். எது நமக்கு சென்டர் வருமோ அதை பார்த்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் எது வரும் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அப்படியே ஸ்டிச் போட்டுட்டே வந்துடலாம். ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இந்த எண்டில் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். இதனோட லென்த்து உங்களோட வேஸ்ட் லைன் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதனோட வித்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அன்இவனாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இதில் வந்து ஒரு 4 இன்ச் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஹூக்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே டபுளாக மடிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக சிங்கிள் பீஸாக மடித்து திருப்பினாலும் ஓகே தான். நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டே வரேன். இங்கே பாருங்கள், இந்த ஓவர்லாக் லைன் வருது பார்த்திங்களா? இந்த சைடு நமக்கு சைட் பீஸ் வரல, அந்த சைடில் அந்த ஓவர்லாக்கோட பிசுறு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த சைடில் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம பேக்கில் திருப்பி தைக்க போகிறோம். நான் லைட்டாக கை வச்சு அதை அமுத்தி விட்டுட்டு அப்படியே பேக்கில் திருப்பி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஹூக்ஸ் ஆயிலாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க கிளாத்து, இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதனோட லென்த் பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் ஆகி வைப்போம் இல்லையா, அதனோட லென்த்தை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். வித்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். 3 இன்ச் இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோ ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிக்கலாம். பேக்கில் டர்ன் பண்ணி இந்த எண்ட் அப்படியே மடித்து அப்படியே இதுக்கு மேலேயே வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் உள்ளே தள்ளிவிட்டு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு தையல் கம்பல்சரி போடணும். அப்போ தான் நமக்கு ஐ வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னொரு ஸ்டிச்சு 1/4 இன்ச் தள்ளியே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹூக் ஐ எல்லாமே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஹூக் வைக்கிறத காட்டலாம், ரொம்ப லென்த்தியாக போகுது வீடியோ, அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸை எடுத்து அளந்து பார்த்துக்கலாம். இந்த சைடு நான் செக் பண்ணுறேன், எனக்கு ஒரு 7.5 இன்ச் வருது. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம செக் பண்ணணும். பேக் சைட்லேயும் அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு செக் பண்ணும்போது ஒரு 16 இன்ச் வந்து கிடச்சிது. கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி இந்த எண்டு வரலாம் கொண்டு வரலாம். பாருங்கள், எனக்கு 16 இருக்குது. அதில் பாதி எவ்வளோ 8.25. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 7.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கோம்ல ஐக்கு, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம கணக்கு பண்ணணும். இது முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 பக்கமும் 8.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அந்த 8.25 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே மேலே மார்க் பண்ணதையும் கீழே மார்க் பண்ணதையும் ஒன்று சேர வச்சுட்டு இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஸ்லீவ், ஆம் ரவுண்டு எல்லாத்தையும் கரெக்டாக சரி பண்ணி அளவெல்லாம் கரெக்ட் பண்ணி இங்கேயும் நம்ம பின் வந்து குத்திக்கலாம். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஆம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஆம் ரவுண்ட் கிட்டேருந்து ஸ்லீவ் ரவுண்டுக்கு ஒரு லைன் போடுறேன். அதே மாதிரி மேலே வேஸ்ட்லேருந்து ஆம் ரவுண்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எத்தனை நாளோ நம்ம அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங்கை. நான் வந்து ஒரு 4 ஸ்டிச் வந்து போடுறேன், அதான் கம்பல்சரி எல்லாருக்கும் போடுவேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்க பின்னை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ இதனோட வேஸ்ட் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 2 ஹூக் சைடையும் ஒன்றா வச்சுக்கலாம். இதுவும் எனக்கு பாருங்கள் 2 ஐ சைடு இருக்குது. அப்படியே கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரேன். நம்ம 2 சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா காலிங்ஸ் ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம பிடிச்சிக்கணும். அதுதான் இப்படி கொண்டு வரேன். எனக்கு வந்து அளவு வந்து சரியாக இருக்குது. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இங்கே ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த பாயிண்ட்டோட அப்படியே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் இருக்க எக்ஸஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஸ்கேல் வச்சு நீட்டாக லைன் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் ஸ்லீவ் கிட்ட தான் நமக்கு ஓவர்லாக் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதையும் நான் அதை கட் பண்ணிவிட்டு நீட்டாக ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இதே மாதிரி எக்ஸஸாக உள்ள கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் நம்ம ரோப் தான் வைக்கணும். ரோப் எடுத்துக்கிறேன். ரோப்புக்கு வந்து 2 பக்கமும் சின்ன பின் வந்து குத்திட்டு ஃபர்ஸ்ட் மேல் பக்கமாக இந்த மாதிரி ரோப்பை எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நான் வந்து நம்ம இதை வந்து கோர்க்க போகிறோம். அவ்வளோதான், ரோப்பை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரோப்பு வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் இவங்க காமிச்ச இமேஜில் வந்து இந்த ரோப் கிட்ட ஒரு கிளாத்தில் தொங்குற மாதிரியான ஒரு லேஸாக இருந்துச்சு. பட் நமக்கு அதுக்கான த்ரெட்லாம் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சில்க் த்ரெட் வாங்கிட்டு அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதை வாங்கி நான் ட்ரை பண்ணியும் இருந்தேன். கஸ்டமர் அனுப்பும்போது பாருங்கள் இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். பட் கஸ்டமர் அனுப்பும்போது இது ரொம்ப நல்லா இல்லை, லுக் வைஸ் நல்லா பார்க்குறதுக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம அவங்களுக்கு சாரீ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ளவுஸ் மாதிரியே எனக்கு இதையும் ரெடி பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அது மட்டும் அப்புறமா நான் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு லேஸ் அட்டை இருக்கும் இல்லையா, அதை அப்படியே 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த சில்க் த்ரெட்டை நல்லா நிறையா வாட்டி இந்த மாதிரி சுற்றுறேன். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ரோப்பில் வச்சு தைக்க போகிறோம். ரோப்பில் வச்சு
ரோப்பில் அப்படியே மாட்டி எடுக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு கீழே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும், அதை நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் ரோப்பும் ஒரே அளவு மாதிரி இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட்டு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா பேக் போர்ஷனில் அந்த சிம்பிளான ஒரு லேஸ் தானே நம்ம கொடுத்துருந்தோம், அது லுக் வைஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் பாருங்கள், நான் புதுசாக ரெடி பண்ணது. இதனோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதனால் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.